ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மில்க் கோகனட் பர்ஃபி செய்ய போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோகனட் பர்ஃபி நீங்களும் செய்யணும்னு நினச்சினா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மில்க் கோகனட் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1.5 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் அதில் 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குடுப்பி போட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் கிண்டி விடலாம். இந்த மாதிரி நல்லா சுகர் கொதி வர வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விடலாம். இந்த சுகர் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மில்க் பவுடர் கூடவே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அல்லது நெய் கூட சேர்த்துக்காங்க. நம்ம ஒரு 400 ml ஆயில் சேர்த்துருக்கோம். இதே அளவில் நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம். நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆயிலும் மில்க் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர்ற சமயத்தில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பால் ஊற்றி செய்கிறப்போ அந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம பால் ஊற்றினதுக்கப்புறம் அந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் தானாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பால் ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். அப்படியே அந்த அழுக்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அந்த சுகரில் வர்ற அழுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த பர்ஃபி பார்க்குறதுக்கு அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன ஜாராக எடுத்துகிட்டு மேலாக இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி பால் சேர்த்து க்ளீன் பண்ணுறப்ப பாருங்கள், தோசை மாதிரி வந்துட்டு இருக்கு அந்த அழுக்கெல்லாம். இதெல்லாம் முழுசாக எடுத்துட்டோம்னா அந்த சுகர் சிரப் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் சிரப்பை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சுகர் சிரப் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டலாம். நம்ம சேர்த்துருக்கிற பால், தண்ணி, சுகர் எல்லாம் கொஞ்சம் திக்காகி வரட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் இது ரெடியாகி வரும். இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா திக்காகி வந்திருக்கு. ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்னுட்டு. உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியலனாலே பரவாயில்ல. கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 5 நிமிஷம் கொதி வந்தாவே போதும். இந்த மாதிரி சூப்பராக திக்காகி வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இந்த மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறதுக்கு முன்னே ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் முழுசாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் அந்த ஸ்வீட் ரெடியாகி வரும். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க, இந்த ஸ்வீட் செய்கிறப்போ ஒரு சில டைம் நல்லா வந்திருக்கு, ஒரு சில டைம் நல்லா வரலன்ற மாதிரியே சொல்லியிருக்கீங்க. நம்ம கரெக்டான பதத்தில் குக் பண்ணலாம், இந்த ஸ்வீட்டு கரெக்டாக வராது. அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். நான் ஃபார்வர்ட் பண்ணி தான் வைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு. நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கும் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த வீடியோவில் முழுசாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, எந்த மாதிரி செய்கிறோம், எவ்வளோ நிமிஷத்தில் எந்தெந்த வேலை செய்கிறோம், எந்தெந்த பொருட்கள் சேர்த்துக்கிறோன்றதை முழுசாக நீங்களும் வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இது நல்லா திக்காகி வர வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ கூட நம்ம இதே மாதிரி தான் கிண்டி விட்டுட்டு இருக்கணும். அதிகமாக ஃப்ளேம் படுத்திட வேண்டாம், கம்மியாகவே இருக்கட்டும். இதே மாதிரி வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கரெக்டான பதத்தில் ரெடியாகி வரும். அதே மாதிரி இந்த சுகர் சிரப் ரொம்ப திக்காக்கிட்டு மில்க் பவுடரை சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு கம்மி பதம் வந்தாவே போதும், உங்களுக்கு கரெக்டாக ரெடியாகி வந்துடும். நம்ம மில்க் பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்னுட்டு. இன்னும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகனட் பவுடரை சேர்த்துக்கலாம். கரெக்டான பதத்தை காமிக்கிறோம் உங்களுக்கு. நம்ம மில்க் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு கிண்ட ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி திக்னஸ் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த சமயத்தில் 1 கிலோ கோகனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இன்ஸ்டன்ட் ரெடிமேட் கோகனட் பவுடர் இதில் போட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 5 நிமிஷம் கழிச்சு மில்க் பவுடர் கரைச்சி வச்சுருந்து சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு கோகனட் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போது கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிக்கலாம். இந்த கோகனட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கிண்டி விட்டாவே போதும். இந்த மில்க் கோகனட் பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ வரைக்குமே ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது, அதிகப்படுத்த வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முழுசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கடாயை சுற்றி இந்த மாதிரி ஏற்றி விடலாம். அந்த கடாய் சூட்லேயே கொஞ்சம் அப்படியே திக்காகி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே விடலாம். அந்த கடாயிலே நீங்கள் எடுத்த உடனே தட்டிட வேண்டாம் பர்ஃபி. கொஞ்சம் நேரம் அந்த கடாய் சூட்லேயே ஆறி வரட்டும். கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறம் பர்ஃபி தட்டிக்கலாம் நம்ம. இப்போ இதில் அமெரிக்கன் ஐஸ்கிரீம் எசன்ஸ் 5 ட்ராப் ஊற்றிக்கலாம். 5 ட்ராப் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா
எந்த ஃப்ளேவரும் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், இல்லை ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நம்ம வந்து ஒரு ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்து செய்கிறப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே தூக்கி எடுத்து கொடுக்கும், ஒரு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணது தான், இந்த கடாய் சூட்லேயே தான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். எசன்ஸ் ஊற்றுனது ப்ளஸ் நெய் சேர்த்துக்கிட்டது இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இது இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகி வரணும். பாருங்கள், பார்க்கும்போதே ஐஸ்கிரீம் மாதிரி தெரியுது இல்லையா? அந்த தரியாக இருக்குது பாருங்கள், பால்கோவா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அட 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 அருமையாக இருக்குது போங்க. செம்மையான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த கோகோனட் பர்ஃபியை திரும்பவும் கடாயில் ஏற்றி விடலாம், இன்னும் கொஞ்சம் டைட்டாகி வரட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி ஆற வைக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் ஆறி வந்திருக்கு. நம்ம கை தொட்டு பார்க்குறோம் பாருங்கள், இந்த மாதிரி தொடுறப்போ நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்ததுனால தான் கரெக்டான பதத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுவே கையில் ஒட்டுதுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பர்ஃபி சீனில் போட்டு தட்டணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம பர்ஃபி சீனில் போட்டு தட்டிடலாம் வாங்க. இப்போ இது முழுசாக நல்லா சொரடிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நம்ம பர்ஃபி சீனில் போட்டுக்கலாம். நம்ம பர்ஃபி சீனில் நெய் பூச்சி வச்சுருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோகோனட் பர்ஃபி எடுத்து போடுறதுக்கான ட்ரையில் நெய் பூச்சி வச்சுருக்கணும். பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி நெய் பூச்சி இருக்குன்னுட்டு. இந்த ட்ரையோட அளவும் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதுவும் சொல்கிறேன். முதல்ல இந்த பர்ஃபியை எடுத்து இந்த ட்ரையில் போட்டுக்கலாம். இந்த மில்க் கோகோனட் பர்ஃபியை நம்ம நெய் பூச்சி வச்சுருக்கிற ட்ரையில் எடுத்து முழுசாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விடலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து தட்டுறப்ப கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த ட்ரை முழுசாக பரவுற அளவுக்கு இந்த மாதிரி பரப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வச்சு ஒரு ரோல் பண்ணோம், அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வரும். இந்த சூட்லேயே நம்ம தட்டுறோம். இந்த மாதிரி வெதுப்பான சூடில் தட்டினா தான் நமக்கு அந்த பர்ஃபி வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தட்டணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி தட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்ப பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வருது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு எட்ஜில் இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எல்லாமே கார்னர்லாம் முழுசாக பரவ அளவுக்கு தட்டி விட்டுட்டு திரும்பவும் இந்த பக்கம் தான் ஒரு ரோல் பண்ணிங்களானாக்கா ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். இப்போ அதே மாதிரி ரோல் பண்ணிடலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம செஞ்சுருக்கிற அளவு கரெக்டாக ஒரு பர்ஃபி ட்ரையில் வந்திருக்கு. இந்த ட்ரையோட சைஸும் கேட்டிருந்தீங்க, அளவு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதையும் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. இந்த ட்ரையோட லென்த்து வந்து 2 அடி இருக்குது. அப்படியே இதோட அகலம் வந்து 1.25 அடி இருக்குது. இந்த பக்கம் 1.25 அடி. இப்போ மொத்தமாக நமக்கு 2 அடிக்கு 1.25 அடி ட்ரையோட சைஸு. அதோட திக்னஸும் சொல்கிறேன் பாருங்கள், 1/2 இன்ச் இருக்குது. ட்ரையோட ஹைட்டு எடுத்து காமிக்கிற பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டீட்டெயிலாக யார் சொல்லி தருவாங்கன்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இப்போ இந்த மில்க் கோகோனட் பர்ஃபி இப்படியே ஒரு 5 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ 5 மணி நேரமாக இந்த மில்க் கோகோனட் பர்ஃபி நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கேல் வச்சுட்டு முதல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடு வாக்கில் கட் பண்ணோம்னா நமக்கு டைமண்ட் ஷேப் கட்டாயம் வந்துடும். எப்படி கட் பண்ணிட்டு வரணும் நீங்களும் பார்த்து அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம கிராஸாக வச்சுட்டு கட் பண்ணோம். அப்போ தான் டைமண்ட் ஷேப் கட்டாயி வரும். நம்ம ஸ்கேல் எப்படி வைக்கிறோன்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வைங்க, சூப்பராக கட்டாயி வரும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு ட்ரையில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. அங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த தரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே பால்கோவா மாதிரியே இருக்குல்ல, சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரையில் அடிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மில்க் கோகோனட் பர்ஃபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சினா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.